யங்ஸ்டர்ஸோட எக்ஸஸான ஓட்டு எந்த கட்சிக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது? ஏன்னா கூட்டம் இருக்கும், அது ஓட்டா மாறுமா தெரியலன்னுவாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 38% வாக்குகள் 40 வயசு கீழே இருக்கிறவங்கள்ட்ட இருக்கு. 38% ஆஃப் ஓட் இன்னைக்கு இருக்கக்கூடிய 5,90,00,000 வாக்குகளில் 38% 40 ஏஜுக்கு கீழே இருக்குது. இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் தாவேக்காக்கு தான் வாக்களிப்பாங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அவங்க இளைஞர்கள் பெரும்பாலும் எல்லா இளைஞரும் தாவேக்காக்கு வாக்களிக்கிறவங்க இல்லை. நீங்க புரிஞ்சுக்கணும், தாவேக்காக்கு வாக்களிக்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். எல்லா இளைஞர்களும் தாவேக்காக்கு வாக்களிப்பாங்க, புரிஞ்சுக்கூடாது. டிஎம்கே பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட்ல, பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா செயல்படுறாங்க. அவங்க எதிர்க்கட்சியா இருந்தாலும் பின்னிப்படல இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியா இருந்தாலும் பின்னிப்படல. அவங்களுடைய பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏடிஎம்கே நாட் அப் டு தட் லெவல். இன்னும் அவங்க ஏன்னா ஆளுங்கட்சியா வர விரும்புறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும். விஜய் பியூட்டிஃபுல்லா செய்யறாரு. அது ஒன்று, ஏன்னா அவருக்கு அவருடைய ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. பெருசா சிந்திச்சு மனதை கவர்ந்து அதெல்லாம் யோசிக்கல. நமக்கு என்னன்னா அப்படின்றார். உடனே பசங்க பயங்கர குஷியாகி விசிலா பறக்க விடுறாங்க. அவ்வளவுதான், அங்கேயே நிப்பாட்டார். தேவையில்லாத இடத்துல போய் நம்ம வாண்டடா நம்ம செய்ய முடியல இருக்காரு. அண்ணன் சீமான் ஒரு கடுமையான முயற்சி. ஏன்னா அவர் சொல்லிட்டே இருப்பாரு, இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு முயற்சி, இல்லாவிட்டால் எங்களுக்கு அது பயிற்சி அடிப்பார். அந்த மாதிரி அவர் தொடர்ந்து அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதனால இந்த வோட் கவுண்ட்ஸ் பாதிக்கும், அதனால இதெல்லாம் அதுல இஷ்யூஸா வரும் அப்படின்றது மக்களோட வோட் கவுண்ட்ஸை கட்டாயமா இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். பாதிக்குங்கிறது நான் அஃபெக்ட் பண்ணுமா சொல்ல, இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். பாசிட்டிவாவா நெகட்டிவாவான்லாம் தெரியாது நமக்கு. நம்ம ஊர்ல இந்த மாதிரியான புகார்கள், இப்ப இவர் மேல புகார்லாம் கிடையாது, உங்களுக்கு புரியுங்களா? பட் புகார்களுக்கு உள்ளானவங்களா சூப்பரா ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம மக்கள் ஏப்பா பயங்கர கெட்டிக்காரன்பா அப்படின்னு நினைக்கிற வரலாறுலாம் நம்மகிட்ட உண்டு. அதனால இது கவனமா கையாள வேண்டிய விஷயம். அவ்வளவுதான் அவர் சைடுல சொல்லுவேன். காமன் மேன் அதை பத்தி யோசிக்கிறதுல யோசிக்க கூடாதுங்கிறதா ஒரு மீடியாக்காரனா என்னுடைய அவசியம். அது எந்த இடத்துலயுமே விவாதிக்க, நான் மீடியால என்கிட்ட பேட்டி கேட்ட போல சொல்லியிருக்கேன், இதை விவாதிக்க கூடாதுங்கிற மட்டும் தான் என்னுடைய பதில். வேற பதில் போனாரா வந்தாரா போலாமா அதை பத்தி நான் பேச மாட்டேங்க. இதுதான் என்னுடைய பதில். Malava Glorious Icons Awards 2026 second edition. Title sponsors Ramraj Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. GT Holidays, South India's #1 travel brand. Harsha Tiles, இது ordinary இல்ல, extraordinary tiles. Dr. Shri Verma's PCR Maharaja Thailam Bone and Joint Care. Supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் EGS Pillai Group of Institutions, the legacy of education excellence in the Delta region, Arabian Garden Seafood Restaurant. Powered by Anand Banyan, 60 வருட நம்பிக்கை Anand Banyans and Briefs. Giriyasin AC Mela, Milky Mist, Cinema Factory, a new era in film education. Associate sponsor Green Cattle City Private Limited, less invest, more in return. iFi Housing and Properties, ECR Resort Villas, 30 lakhs, monthly revenue 60,000. Call 9962 557 557. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. Hilton, Chennai. The Savera, our business is you. Food partner Kolathur Babu Catering, high class caterers. Travel partner Red Taxi. Refreshment partner Bagh Bakri. Organic partner Akshay Kalpa Organic. Think milk, think Akshay Kalpa. சார், இப்போ இந்த பாலிடிக்ஸ்ன்னு வந்துருச்சுன்னா பாலிட்டிஷியன் அவங்க நம்ம நாட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, பட் இதுக்கு நடுவில் இந்த தனி மனித பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து அவங்களோட பர்சனல் விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அதை பாலிடிக்ஸில் மிக்ஸ் பண்ணுறது ஹெல்தியா அன்ஹெல்தியா? எப்பயுமே அது பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்களுடைய பர்சனல் லைஃப்பை தான் வெளியே விவாதிக்கணுமா இல்லைங்கல்ல. பர்சனலாக ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய காமன் மேனுடைய பொது வாழ்க்கையை கூட யாரும் விமர்சிக்கக்கூடாது, அதெல்லாம் குழப்பம் இல்லை. ஒவ்வொருத்தருக்குமான தனிப்பட்ட வாழ்க்கைங்கிற தனிப்பட்ட வாழ்க்கை தான். விஐபிக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை விவாதிக்கலாம், காமன் மேனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விவாதிக்கக்கூடாது, யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் விவாதிக்கக்கூடாது. அதான் குழப்பமே இல்லை. அது அவருடைய உரிமை, அது குழப்பம் இல்லை. ஆனால் இந்த பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்துருக்கு. இப்போ என்னென்ன, ஒரு புகைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய உரிமை. உங்களுக்கு கெடுதல் நல்லது வச்சுக்க, அதை ஒரு ஸ்டார் பப்ளிக்கில் பிடிக்க முடியாது, பிடிக்கக்கூடாது. பிடிச்சா சார் நீங்களா அப்படிமா, அப்போ ஊரே குடிக்க நான் குடிக்கூடாதான் நீங்கள் கேட்க முடியாது. அந்த மாதிரி. ஸோ தலைவர்களுக்கு இதற்கு முன்னாடி இருந்து மறைந்த ஒரு மிக மூத்த அரசியல் தலைவர், ஒரு பெரிய செயின் ஸ்மோக்கர் கிட்டத்தட்ட, அவர் எப்பயுமே சிகரெட்டோடு இருப்பார். ஆனால் இது வரைக்கும் அவர் சிகரெட் இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது, யாருக்குமே தெரியாது. அவர் பேரை சொன்னால் நீங்கள் அதிர்ந்துருவீங்க, என்னால் சொல்ல மாட்டேன் நான். அவர் ஒரு ஸ்மோக்கர். அது அப்போ ஏன் வச்சாருன்னா பப்ளிக்கில் எப்படி ஹவு யூ பிஹேவ்னு ஒரு கணக்கு இருக்குது. பட் எனக்கு எந்த குழப்பம் இல்லை. விஐபியோ காமன் மேனோ தனிநபர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒருபோதும் பொதுவெளி கொண்டு வரக்கூடாது, நோ டவுட். பட் இதனால இந்த வோட் கவுண்ட்ஸ் பாதிக்கும், அதனால இதெல்லாம் அதில் இஷ்யூஸாக வரும் அப்படின்றது மக்களோட ஒரு
அதான் ஓட் கவுண்ட்ஸை கட்டாயமாக வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். பாதிக்குங்கிறது வந்து நான் அஃபெக்ட் பண்ணுமா சொல்ல, இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். பாசிட்டிவாவா நெகட்டிவாவான்லாம் தெரியாது நமக்கு. நம்ம ஊரில் இந்த மாதிரியான புகார்கள், இப்போ இவர் மேலே புகார்லாம் கிடையாது உங்களுக்கு புரியுங்களா, பட் வந்து புகார்களுக்கு உள்ளானவங்களாம் சூப்பராக ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம மக்கள் வந்து ஏப்பா பயங்கர கெட்டிக்காரன்பா அப்படின்னு நினைக்கிற வரலாறுலாம் நம்மகிட்ட உண்டு. அதனால் இது வந்து கவனமாக கையாள வேண்டிய விஷயம், அவ்வளோதான் அவர் சைடில் சொல்லுவேன். காமன் மேன் வந்து அதை பற்றி யோசிக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு மீடியாக்காரனா என்னுடைய விஷயம். அது எந்த இடத்துலையுமே விவாதிக்க, நான் வந்து மீடியாவில் என்கிட்ட பேட்டி கேட்ட போலாம் சொல்லியிருக்கேன், இதை விவாதிக்கக்கூடாதுங்கிற மட்டும்தான் என்னுடைய பதில். வேறு பதில் போனாரா வந்தாரா போகலாமா அதை பற்றி நான் பேச மாட்டேங்க. இதுதான் என்னுடைய பதிலாக. சூப்பர். ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் டைமில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோண்ணே. கலப்பணிகள் பயங்கரமாக ஒரு சைடு போயிட்டுருக்கு, பிரச்சாரம் ஒரு சைடு போயிட்டுருக்கு. இது வரைக்கும் பார்க்கும்போது அவுட் ஆஃப் 10 நான் இவங்களுக்கு இந்த மார்க் கொடுப்பேன். அவங்க கொடுக்குற மேனிஃபெஸ்டோவாக இருக்கட்டும், இல்லை அவங்க செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அதை பார்க்கும்போது அவுட் ஆஃப் 10 நீங்கள் இவ்வளோ கொடுக்கலாம். அது காரணம் இதுதான் அப்படின்னா ஒருத்தருக்கும் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்றதான கேள்வி. ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து சிஎம் சார் அவர்கள் அவுட் ஆஃப் 10 வந்து அவங்களுடைய குவாலிட்டி, அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை. அதை சொல்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறத வச்சு நான் சொன்னேன். ஸோ வந்து டிஎம்கே வந்து பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட்டில், பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செயல்படுறாங்க. அவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் பின்னி படல் எடுக்கிறாங்க, ஆளுங்கட்சியாக இருந்தால் பின்னி. ஸோ அவங்களுடைய பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏடிஎம்கே வந்து நாட் அப் டு தேட் லெவல். இன்னும் அவங்க வந்து ஏன்னா ஆளுங்கட்சியாக வர விரும்புகிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும். விஜய் வந்து பியூட்டிஃபுல்லாக செய்கிறார். அதில் ஒன்று, ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து அவங்க பெருசாக சிந்திச்சு மனதை கவர்ந்து அதெல்லாம் யோசிக்கலை. நமக்கு என்னென்னா அப்படின்றார். உடனே பசங்களும் பயங்கர குஷியாகி விசிலாக பறக்க விட்றாங்க. அவ்வளோதான், அங்கேயே நிப்பாட்டார். தேவையில்லாத இடத்துல போய் நம்ம வந்து வாண்டடாக நம்ம வந்து செய்ய முடியலன்னு இருக்காரு. அண்ணன் சீமான் வந்து ஒரு கடுமையான முயற்சி. ஏன்னா வந்து அவர் சொல்லிட்டே இருப்பார், இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு முயற்சி, இல்லாவிட்டால் எங்களுக்கு அது ஒரு பயிற்சி அடிப்பார். அது மாதிரி வந்து அவர் தொடர்ந்து வந்து அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது வந்து சித்தாந்த ரீதியாக எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு, தமிழருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கான மார்க் தான். நீங்கள் வந்து எல்லாருக்குமே 9, 8, 7 என்னால் வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. பட் என்னுடைய விருப்பம் நாங்கள் பார்க்கல, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக நான் பார்க்குறேன். அண்ணா, இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அடிச்சிக்க முடியாது அப்படின்றதே தெரியும். ஒரு 3 விஷயம்னா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நிர்ணயிக்க போகிறது இந்த விஷயங்கள் தான் அப்படின்னு ஒரு 3 விஷயங்கள் சொல்லணும்னா பர்சன்டேஜாக என்ன கேள்வியாக நான் கேட்குறேன், இல்லை நீங்கள் பதிலாக சொன்னீங்கன்னா கூட ஓகேண்ணே. எக்ஸஸான ஓட்டு, ரொம்ப அதிகமான ஓட்டு, யங்ஸ்டர்ஸோட எக்ஸஸான ஓட்டு எந்த கட்சிக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது? ஏன்னா கூட்டம் இருக்கும், அது ஓட்டாக மாறுமா தெரிலன்னுவாங்க. இங்கே களத்தில் இருப்பாங்க, ஆனால் அவங்க ஓட்டு வந்து போடுவாங்களா தெரிலலாம் சொல்லுவாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸோட கூட்டம் அதிகமான ஓட்டு இந்த கட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னா எந்த கட்சி சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து 38% வாக்குகள் 40 வயசு கீழே இருக்கிறவங்கள்ட்ட இருக்குது. 38% ஆஃப் ஓட்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய 5,05,90,00,000 வாக்குகளில் வந்து 38% வந்து 40 ஏஜுக்கு கீழே இருக்குது. இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் விடுதலை நம்ம தாவேக்காக்கு தான் வாக்களிப்பாங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அவங்க இளைஞர்கள் பெரும்பாலும், எல்லா இளைஞரும் தாவேக்காக்கு வாக்களிக்கிறவங்க இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கணும், தாவேக்காக்கு வாக்களிக்கிறவர்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். எல்லா இளைஞர்களும் தாவேக்காக்கு வாக்களிப்பாங்கன்னு புரிஞ்சுக்கூடாது. பெண்கள் அதிகமாக யாருக்கு வந்து ஓட் போடுவாங்க? இது வரைக்குமான அனுபவத்தில் பெண்களுடைய வாக்கு எப்பயுமே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்கு. இது வரைக்கும் தாய்மார்கள் அப்படின்னா அது வந்து எம்ஜிஆருடைய கிரியேட் பண்ண லெகசி. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கு பிறகு வந்தது நோ ஹார்ம் நோ டிஸ்டர்பன்ஸு, ஒரு பிரச்சனை இல்லாத அப்படின்னா அது ஏடிஎம்கே பிஜேபி கம்பெனியாக இருக்கிறனால பெண்களுடைய வாக்கு வந்து அதிகமாக வந்து பெண்களுடைய வாக்கு கடந்த ஒரு 3-4 தேர்தலாக ஓட் பர்சன்டேஜ்லேயே வந்து விமன் இஸ் டாமினேட்டிங் மென் ஆஸ் யூஷுவல். ஸோ வந்து அதில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து போலிங்லேயும் அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அதுடைய அந்த வாக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபி தான் அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த வாட்டி நியூ ஓட்டர்ஸ் நிறைய பேர் வராங்கண்ணே, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கண்ணே? நியூ ஓட்டர்ஸுடைய முதல் விருப்பத் தேர்வாக திரு விஜய் தான் இருக்கிறார். ஓகே, புது வாக்காளர்களுடைய விருப்பத் தேர்வு அவர் தான் இருக்கிறார். 50+ இருக்கிற ஆட்கள், 50+ இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் நிதானமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து அவங்க ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுக்கும் ஸ்பிளிட் ஆகும். ஓகே, அதாவது ஒரு ஹெசிடேஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நாங்கள் கேட்குறத டப்புன்னு சார், இதோட ஒரு 0.1% தைரியமாச்சு எங்களுக்கு வரணும் அப்படின்றத உங்களோட பிளெஸிங்ஸ் நாங்கள் வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறோம். நான் ஒன்றும் பொய் சொல்லலை, யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்கலை. அப்போ இதுக்கு வந்து பெரிய அசட்டு துணிச்சல்லாம் தேவையில்லை. உண்மையை சொல்கிறதுக்கு தயங்க வேண்டியதில்லை. உண்மையை சொல்கிறதுக்கு ஒரு நாள் தயங்கினால் நாடு உருப்படாமல் போயிடும். அதனால் தயங்காமல் நம்ம தொடர்ந்து சொல்லணும்.
Thank you, sir. Thank you. Galata Glorious Icons Awards 2026 second edition. Title sponsors Ramraj Mridu Towels from Ramaraj, super soft, super absorbent. GT Holidays, South India's #1 travel brand. Harsha Tiles, இது ordinary இல்ல extraordinary tiles. Dr. Shri Verma's PCR Maharaja Thailam Bone and Joint Care. Supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் EGS Pillai Group of Institutions, the legacy of education excellence in the Delta region, Arabian Garden Seafood Restaurant. Powered by Anand Banyan, 60 வருட நம்பிக்கை Anand Banyans and Briefs. Girias in AC Mela, Milky Mist, Cinema Factory, a new era in film education. Associate sponsor Green Cattle City Private Limited, less invest, more in return. i5 Housing and Properties, ECR Resort Villas, 30 lakhs, monthly revenue 60,000. Call 9962 557 557. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. Hilton, Chennai. The Savera, our business is you. Food partner Kolathur Babu Catering, high class caterers. Travel partner Red Taxi. Refreshment partner Bagh Bakri. Organic partner Akshay Kalpa Organic. Think milk, think Akshay Kalpa.